நீங்க ஒரு பெரிய ஆண்டவர். இந்த இடத்துல நீர் எங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் பல வேதனையோட, கஷ்டத்தோட, பாரத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்க கூடும். நீர் எங்களை எல்லாரையும் பார்க்கிற ஆண்டவர். நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற ஆண்டவர். எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறீர்கள் ஆண்டவர். மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூட 2 நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ நம ஷியந்தல பகதல பதுரமா அனியால பலப ஷியந்தல கதல ஈரப ஷியந்தல கதல மணிகல பதுல மங்குறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நம மம ஷியந்தல பதல மனங்கராரியாலோ. எல்லா துதிக்கும் ஞானத்திற்கும் விடுதலையாக்குற தெய்வம், ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில்
போற்றுகிறோமையா. எல்லாரும் எங்களுடைய கைகளை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். அவரோட ஆராதிக்கப்படுத்த எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. ஓ ரபபப சந்தலவசா எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கு நீர் ஒருவரே பாத்திரே. ஓ ஆராதிப்போம். எனக்குரிய கனம் எங்கே என்று சொல்லுது. நீங்க ராஜாதி ராஜா. உங்களை நாங்க கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வந்தால் அற்புதம் நடக்கும். நீர் வந்தால் அதிசயங்கள் நடக்கும். நீர் வந்தால் எங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீர் வந்தால் காரியங்கள் எல்லாம் வாய்ச்சடும். இந்த இடத்துல நீர் இருக்கிறீர்கள் நாங்கள் விசுவசிக்கிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடிய நான் விசுவசிக்கிறேன். நான் விசுவசிக்க வந்த தெய்வம் என்னோட கூட இருக்கிற தெய்வம். நான் ஆராதிக்கிற தெய்வம் அற்புதம் செய்கிற தெய்வம். கமான் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஓ நான் விசுவசிக்க வந்திருக்கிறேன். எங்கள் ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம். எங்கள் தகப்பனே. என்னுடைய வேதம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது கூடாத காரியம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நாம விசுவசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அதனால் அவரை ஆராதிக்கிறோம். நாம கிரிகை உள்ள விசுவாசம். அவரை ஆராதிக்கிறேன். என்னுடைய தெய்வத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் விசுவசிக்கிறேன். இந்த இடத்துல இந்த தெய்வம் இந்த இடத்துல நிற்கிறார். இந்த இடத்துல இந்த ஆண்டவர் நிற்கிறார். நான் விசுவசிக்கிறேன். அதனால நான் அவரை மகிமைப்படுத்துறேன். அதனால நான் அவரை உயர்த்துறேன். அதனால நான் அவரை புகழ்கிறேன். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? தேவனே நீர் எங்க மத்தியில உலாவிக்கிற தேவன். உம்மை நான் ஆராதிக்கிற ராஜாவே. சபை நடுவே ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர். எங்கள் சபை நடுவே ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர். ஆவியானவர் 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 பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் 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 பரிசுத்த ஆவியானவர். எங்கள் சபை நடுவே ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஓ இந்த மத்தியில எங்க மத்தியில ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். ஆறுதலின் ஆவியானவர் ஆறுதலின் ஆவியானவர் எங்களை அரவணைக்கும் ஆவியானவர். உங்களை அரவணைக்கும் ஆவியானவர். எங்கள் சபை நடுவே ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர். எங்கள் சபை நடுவே ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர். விடுதலையின் ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் எங்களை கைவிண்ணப்பிக்கும் ஆவியானவர். உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார் விசுவாசி. உனக்காக பறந்து பேசுகிற ஆவியானவர் இருக்கிறார் விசுவாசி. சபை நடுவே ஆவியானவர் இப்போ லாவுகின்ற ஆவியானவர். எங்கள் சபை நடுவே ஆவியானவர் குணப்படுத்துகிற ஆவியானவர். உங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறவர். குணப்படுத்தும் ஆவியானவர் நோய்களை குணப்படுத்தும் ஆவியானவர். உங்களை பலப்படுத்தும் ஆவியானவர். எங்களை
இந்த இடத்துல விடுதலை இருக்கு, உனக்குரிய சுகம் இருக்கு, உனக்குரிய ஆறுதல் இருக்கு, உனக்குரிய சமாதானம் இருக்கு. உனக்கு தேவையானதெல்லாம் தேவ ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறபடினால எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறவர். அவர் ஒரு திட்டத்தை உங்களை வச்சிருக்கிறார், அதை செய்யவே இந்த நாளில் அழைச்சபடினால அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பெரிய கைகளை தட்டி தேவ சபையே அவரை ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்து. ஓ, தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் நிற்கிறவர். பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தேற்றரவாளனை நீர் எங்கள் மத்தியில் அனுப்பி இருக்கிறபடினாலும் ஆண்டவரே, தூர தேசத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு கிருபையாய் இந்த நாளில் இந்த இடத்துல நீர் அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் ஆசீர்வதிக்க போகிறபடினால பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு கனெக்ஷன் எங்களுக்குள்ள வச்சு உம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையின் மூலமாய், உம்முடைய ஊழியக்காரனுடைய ஜெபத்தின் மூலமாய், உம்முடைய ஊழியக்காரனுடைய கிரியைகளின் மூலமாய் என்னுடைய கர்த்தரின் நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீர் அற்புத சுகங்களை, விடுதலையை, ஆரோக்கியங்களை, சமாதானத்தை, ஜெயத்தை, வெற்றியை எல்லாவற்றையும் நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். விசுவசித்து வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள போகிறபடினால ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி நீர் கொண்டு வந்தபடினால உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து எல்லா சுவாத்தையும் பண்ணி இருக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஒரு பெரிய கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு தெரியாத ஒருவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்றது அது பெரிய இல்லை. அதனால உங்களுக்கு தெரியும், பாசம் உங்களுக்கு தெரியும், அதான் உங்களுக்கு தெரியும். டாக்டர் போல் தினர் உங்களுக்கு தெரியும், தினர் ஐயா அவர்கிட்ட மகன் உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி எங்கள் மத்தியில் சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அதனால் நான் உங்களுக்கு ஒன்றும் அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் டைம் போகிறபடினால அவருடைய மினிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். உலகம் முழுதும் ஆண்டவர் அவரை கொண்டு பயன்படுத்துகிற காரியங்கள் தெரியும். டெலிவிஷனில் நீங்கள் பார்க்குறீங்க, எவ்ரிடே நீங்கள் பார்க்குறீங்க. அவருடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் என்னை பொறுத்தவரை ஒரு தமிழ் என்று சொல்லிக்க தமிழ் பகுதியிலேயே ஆண்டவர் கர்த்தர் ஒரு வல்லமையாக பயன்படுத்துகிற ஒரு ஊழியக்கான. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவளுக்கு தெரியும் அவருடைய அப்பாவுடைய ப்ரொபசி எங்களுடைய சபையில் நிறைவேறி இருக்கு. அது இப்போ நிறைவேறிக்கொண்டே இருக்கு. ஆனால் இந்த வேளையில் எல்லாரும் ப்ளீஸ் ஓன பண்ணதுக்காக எல்லாரும் எழுதின்று அருமையான ஊழியக்காரையை நாங்கள் கைகளை தட்டி வரவேற்போம். ஊழியக்காரன் எல்லாம் பாசரே தண்டை இஷ்டப்படி அவர் செய்வோம். ப்ளீஸ் பாசா உச்சாமா எல்லாரும் ஒரு கைகளை தட்டி. அமருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்று எதிர்பாராத விதமாக நாங்கள் லண்டனுக்கு வர நேர்ந்ததாக இருந்தது. இஸ்ரவேல் தேசத்திலே அங்கு உலகம் முழுவதற்கும் தீர்க்கதரிசனம் உரைத்து ஜெபம் பண்ணும்படி ஒரு ஜெப கோபுரத்தை நிறுவும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே எருசலேம் நகரின் மையத்திலே இருக்கும் அந்த ஜெபகோபுரத்திலிருந்து ஜெபம் செய்துவிட்டு இன்னும் அங்கு ஒரு பெரிய குரூப் வந்திருந்தார்கள். அவர்களோடும் நேரம் செலவழித்து விட்டு நாங்கள் அமெரிக்கா தேசத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் திடீரென்று ஒரு அவசிய வேலை நாளை காலையில் இங்கு செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது சண்டே நைட் இங்கு வந்துட்டு மண்டே மத்தியானம் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் ஏர்வேஸில் சண்டே நைட் ஃப்ளைட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாட்டர்டே நைட்டு தான் இருக்குது, நாங்கள் வேணால் மாற்றி தரோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது தான் டாக்டர் ஜாக்சன் உடனே சொன்னார், பாஸ்டர் ஆண்டனி சபை, சிஸ்டர் மாலா ஆண்டனி சபை எப்பொழுதும் நம்முடைய குடும்பம் என்று சொல்லுவார்கள். அவர்கிட்ட நான் சண்டே மார்னிங் இருக்கிறதுனால நான் கேட்டு சொல்கிறேன் என்று உடனே அவர்கள் எங்களை அழைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று காலை நாங்கள் இங்கு வந்து உங்களோடு ஆண்டவரை தொழுது கொள்வது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆகவே நாம் மகிழ போகிறோம். இந்த நாள் கர்த்தர் நம்மை மகிழ பண்ணும் நாள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி வரும் நாட்களில் போராட்டமே இல்லாமல் சந்தோஷத்தையே அனுபவிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த சந்தோஷம் எப்படி நமக்கு வருகிறது? செப்பனியா 3:17 படி
ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சியாய் ஆரவாரம் பண்ணுகிறார். இங்கிலீஷில் ரொம்ப அழகா இருக்கு, தமிழை விட இங்கிலீஷில் அந்த இடம் நல்லா இருக்கு. He rejoices over us with singing. நம்ம தான் அநேக முறை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடுறோம், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு. ஆனா அவர் நம்மை வைத்து அவர் பாட்டு பாடுறாராம். என் மகா சுதா நல்லவள், என் மகன் அரவிந்த் நல்லவர், ஜேம்ஸ் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மை குறித்து பாடுகிறார். அந்த மன மகிழ்ச்சி தான் நம்மை நிரப்புகிறது. அதுதான் மன மகிழ்ச்சி. நாம் ஆண்டவரை குறித்து மகிழ்வதை விட ஆண்டவர் நமக்குள் இருந்து நம்மை குறித்து இது ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு மனம் மகிழுகிறார். அந்த மன மகிழ்ச்சி தான் நமக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். The joy of the Lord is your strength. தமிழ்ல கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பது என்று எழுதியிருக்கிறது. ஆனா இங்கிலீஷ்ல the joy of the Lord, ஆண்டவர் உங்களை குறித்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு பலன். அதனால்தான் நம்ம இருதயத்தில் ஆண்டவரை சந்தோஷமா வச்சுக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாளும் துக்கம் வந்துடக்கூடாது, நம்மை குறித்து ஒரு குறையும் அவருக்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி நம்ம பயபக்தியா வாழ்றோம், பயபக்தியா அவரை தொழுது கொள்கிறோம், பயபக்தியா மற்றவர்களோடு நாம் சேர்ந்து வாழுகிறோம், அவர்களை கனம் பண்ணுகிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்கிறார். அதுவே நமக்கு பலன். இன்று காலையும் அந்த பலன் நம்மை நிரப்புகிறது. இதுவரைக்கும் பயபக்தியாய் 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 நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். விசேஷமாக பாஸ்டர் ஆண்டனி, சிஸ்டர் மாலா ஆண்டனி அவர்கள் வாழ்வில் நான் கண்ட ஒரு காரியம், அவர்கள் தியாகம் செய்கிறவர்கள். அதனால்தான் கர்த்தர் அவர்களுக்கு சகலத்தையும் விருத்தி அடைய செய்கிறார். இன்று காலை அதைத்தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். எதை ஆண்டவர் கொடுத்தாலும் அதை திரும்பவும் கர்த்தருக்கே கொடுக்கிறார். எந்த ஆத்துமாவை ஆண்டவர் சேர்த்தாலும் அதை கர்த்தருக்கென்று, அந்த ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று அவர்கள் பிரதிஷ்டை பண்ணும்படி இன்னும் அவர்களை தாழ்த்துகிறார்கள், இன்னும் அவர்களை தங்களையே பரிசுத்தமாக்கி கொள்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாவையும், உங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் அவர் காத்து கொண்டு வந்திருக்கிறார். கடைசி வரைக்கும் இந்த சபையிலே ஒவ்வொரு ஆத்துமாவும் காக்கப்படும், ஒரு ஆத்துமாவும் தள்ளப்படாது. Every soul shall be protected by God and your family shall be protected by God because they value the souls that God gives them. ஒவ்வொரு ஆத்துமா அதற்கென்று தங்களை தியாகம் செய்கிறார். அவர்களுக்கென்று ஒன்றையும் தாங்களாக வைத்துக் கொள்வதே இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் காண்பித்தார். Everything is given back to the Lord, given back to the people. So there will be a greater increase. நிச்சயமாகவே ஆண்டவர் சொந்த இடத்தையும் கொடுத்து உங்களை பலுகி பெருகச் செய்து இன்னும் சந்தோஷமா எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி செய்வார். போராட்டத்தின் நாட்கள் முடிந்து போனது. போராடி 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 ஒவ்வொன்றையும் ஸ்தாபித்த நாட்கள் முடிந்து போனது. இனி வரும் நாட்கள் சந்தோஷமாய் சுதந்திரிக்கும் நாட்களாக இருக்க போகிறது. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். You will reap with joy. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். Those who sow in tears shall reap with joy. அந்த நாட்களுக்குள் கர்த்தர் இன்று உங்களை அழைத்து கொண்டு போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறதான் நானும் என் மனைவியும் இங்கு ஆண்டவரால் இன்று அழைத்து கொண்டு வரப்பட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எவ்வளோ உழைத்து 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 ஒவ்வொன்றையும் ஸ்தாபிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இனி வரும் நாட்களில் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக எல்லாவற்றையும் சந்தோஷமாய் அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். என் தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் மரித்த பொழுது 7 வருஷத்துக்கு முன்னால நான் சொன்னேன், நான் என்ன செய்ய போகிறேன். அவர் லட்சக்கணக்கான மக்களை தகப்பனாக சுமந்து கொண்டு வந்தார். He was a father. How can I carry? ஊழியம் செய்யலாம். அந்த நாட்களில் 3 வருஷம் அப்பா ஊழியத்துக்கு போகவே முடியல, அவ்வளோ சுகவீனம். அந்த நாட்களில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். பிரசங்கம் செய்ய முடியும், பாடல் பாட முடியும்,
யூனிவர்சிட்டியை கட்ட முடியும். அற்புதங்களை ஆண்டவர் செய்வதை, ஜனங்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்வதை நான் கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் அப்பொழுதுதான் என் தந்தை மறைந்த பொழுது உணர்ந்தேன், ஊழியம் என்பது வெறும் பிரசங்கம் பண்ணுவது மட்டுமல்ல, பாடல் பாடுவது மட்டுமல்ல, பிசாசுகளை துரத்துவது மட்டுமல்ல, அற்புதங்களை கொண்டு வருவது மட்டுமல்ல, ஸ்தாபனங்களை கட்டுவது மட்டுமல்ல, எல்லாருக்கும் ஒரு தகப்பனாக இருப்பதே ஊழியம். ஒரு தகப்பனாக யாவரையும் சுமந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள் கொண்டு செல்வதுதான் ஊழியம் என்பதை உணர்ந்தேன். நான் சொன்னேன், இந்த தகப்பனுடைய அபிஷேகம், கிருபை எப்படி பெறுவது? 23 நாட்கள் நான் தூங்கவே முடியவில்லை. ராத்திரியும் பகலும் அழுதை. இத்தனை லட்சம் மக்களை சுமக்க வேண்டுமே, எப்படி முடியும்? அதற்கேற்ற கிருபை வேண்டுமே என்று. அப்பொழுது ஆண்டவர் வந்து 23ஆம் நாளிலே என்னோடு தோன்றி பேசினார். அவர் சொன்னார், என் மகனே, உங்க அப்பா போயிட்டாங்க, இனி நானே உனக்கு தகப்பனாய் இருப்பேன். இனி வரும் நாட்கள் ஒரு மனிதனை கொண்டு அல்ல, உலகம் முழுவதிலும் யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். யாவரும் தீர்க்க தரிசனம் உரைக்க பண்ணுவேன். யாவரும் தரிசனம் காணும்படி செய்வேன். என் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாகும்படி செய்வேன். அதற்காகவே நான் ஊழியர்களை எழுப்பி அத்தனை பேரையும் என்னுடைய ஆவியினால் நிரம்பும்படியாக, தீர்க்கதரிசிகளாகும்படியாக நான் கிரியை செய்வேன் என்றார். அதன் விளைவாக தான் ஆண்டவர் சொன்னார், என் வருகைக்கு ஆயத்தமாகும்படி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறாய், ஜெபம் பண்ணி வருகிறாய், இனி தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேசங்களுக்கு நான் கொண்டிருக்கும் தீர்மானத்தை தீர்க்க தரிசனமாக உரைத்து ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே டெல்லியிலே ஒரு ஜெப கோபுரத்தை பாராளுமன்றத்துக்கு முன் ஸ்தாபி என்றார். அப்படியே அவரே ஸ்தாபித்தார். அதை நாங்கள் செய்த பொழுது, அது வரைக்கும் எத்தனையோ வருடங்களாக இயேசு அழைக்கிறார் காருண்யாவிலே கடன் இருந்தது. ஆனால் அதை ஸ்தாபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கட்டிடத்திற்கு வேண்டிய பணத்தை கடன் இல்லாமல் பெறும்படி கிருபை செய்தார். கடன் இல்லாமல் ஸ்தாபிக்கும்படி செய்தார். அதன் பிறகு ஊழியத்தில் இருந்த கடன் எல்லாம் மறைந்து போனது. எங்கள் குடும்பத்தில் இருந்த கடன் எல்லாம் மறைந்து போனது. அதன் பிறகு எருசலேம் நகரிலே ஜெபகோபுரம் மைய பகுதியிலே உயர்ந்த கட்டிடத்திலே மேலே ஸ்தாபிக்கும்படி செய்தார். உலகெங்கிலும் அமெரிக்கா தேசத்திலே, கனடா தேசத்திலே ஜெபகோபுரங்களை ஸ்தாபிக்கும்படி செய்தார். தேசங்களை ஆயத்தப்படுத்தும்படி, தேசங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி, அவருடைய தீர்மானத்தை கொண்டு வரும்படியாக அன்னாள் சிமியோன் 24 மணி நேரமும் ஆண்டவருடைய வருகையை தீர்க்க தரிசனமாக உரைத்து ஜெபம் பண்ணினார். அதன் விளைவாக தேவாதி தேவன் இறங்கி வந்தார். அவருடைய 2ஆம் வருகைக்கும் தீர்க்க தரிசனமும் ஜெபமும் அவசியம். அந்த கிருபை தான் கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்பங்களை நடத்தத்தக்கதான ரெவலேஷன், தேசத்தை நடத்தத்தக்கதான ரெவலேஷன், ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம், அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றும்படி ஜெபம் ஜெபம் ஜெபம். உங்களையும் ஆண்டவர் அப்படியே நடத்துவார். ஒவ்வொன்றையும் கடன் இல்லாமல் செய்யும்படியாக, லகுவாக செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அந்த கிருபையை தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு பெருகச் செய்வாராக. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இந்த நாளில் விசேஷமாக மதர்ஸ் டே. ஆகவே இந்த மதர்ஸ் டே அன்றே விசேஷமாக தாய்மார்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய விரும்புகிறோம். முதலாவதாக என்னுடைய மனைவி, ஒரு அருமையான தாய், மேலே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவாஞ்சலின் பால் தினகரன். அவர்கள் 21ஆம் வயசுல எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. நெட்ட பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தோம். 5 அடி 6 அங்குலம் இருக்கணும்னு எல்லா பாஸ்டர்ஸ்டையும் எங்கள் அப்பா சொல்லி வச்சுருந்தாங்க. பாஸ்டர் மோகன் அவர்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் இவங்க வீட்டில் போய் தங்கினாங்க. ஐயோ, இந்த பொண்ணு நெட்டையாக இருக்குதுன்னு பார்த்தாங்க. வயசை பார்க்க 21 வயசு, ஒரே குவாலிஃபிகேஷன், நெட்டையாக இருக்கிறார். பேரை கேட்டாங்க, இவாஞ்சலின். என் தங்கை மறித்த என் தங்கையுடைய அதே வயசு. உடனே எங்களுக்கு திருமணமானது. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி 26 வருஷம். இந்த ஜூன் 2ஆம் தேதி அடுத்த மாதம் எங்களுக்கு 26வது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி. கர்த்தர் 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். 3 பேர்
கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். கிருபையின் மேல் கிருபை. ஆகவே இந்த நாளிலும் தாய்மார்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கும்படி ஆண்டவர் என்ன வழி நடத்துதல் கொடுத்திருக்கிறாரோ அதை என் மனைவி அறிவித்து ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை அன்போடு வரவேற்போமா? இந்த சபைக்கு எங்களை அன்போடு வரவழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் சிஸ்டர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பமாக எங்களை கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். யூஎஸில் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம், இங்கே எப்படின்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு தாய்மார்களாகிய உங்களுக்கும் எனக்கும் விசேஷமான ஆறுதலை கொடுக்க போகிறார். ஏசாயா 66:13 நாம் பார்க்கிறோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். நாம தாய்மாரா இருக்கலாம், ஆனா நமக்கே பல நேரங்களில் ஆறுதல் வேண்டியதாக இருக்கிறது. தாய்மார்களாகிய நாம் குடும்பத்தை சுமக்க வேண்டியதாக இருக்கிறது, ஊழியத்தை சுமக்க வேண்டியதாக இருக்கிறது, அநேக வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நான் உங்களை ஒரு தாயை போல தேற்றி சுமப்பேன் என்று. இவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஒவ்வொரு முறையும் வேதம் வாசிக்கும் பொழுது, இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தாய்மார்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ஆறுதலை கொடுக்கிறது. ஒரு தாயை போல கர்த்தர் நம்மை தேற்றுகிறார். பிலிப்பியர் 2:1 நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் யாதொரு தேறுதலும், அவருடைய அன்பினாலே தேறுதல், அவருடைய ஆவியினாலே ஐக்கியம், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்குள்ளதான் எல்லா ஆறுதலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தாயினிடத்துல எல்லாவற்றையும் கொட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். அம்மா தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும் என்று எல்லாவற்றையும் அம்மா இடத்துல சொல்லுகிறோம் அல்லவா? என்னுடைய சகோதரி அக்காவனுடைய மகள் பெட்ரிஷியா, அவள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கூல்ல என்னெல்லாம் நடக்குதோ கடன்னு சொல்லுவாள். எங்க டீச்சர் அப்படி பண்ணாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணாங்க என்று மூச்சு விடாம வீட்டுக்குள்ள ரூம்குள்ள வரும்பொழுதே எல்லாவற்றையும் சொல்லிவிடுவாள். மூச்சு வாங்கும். ஆனா அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லணும், அப்பதான் நமக்கு திருப்தி என்று சொல்லுவாள். அப்படிதான் நமக்கும் இருக்கிறது அல்லவா? அதனால்தான் நாம ஆலயத்திற்கு வருகிறோம், கர்த்தர் தங்கி இருக்கிற இடங்களுக்கு போகிறோம், கர்த்தரிடத்திலே சொல்லுவோம், நம்முடைய குறையெல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார் என்று வருகிறோம் அல்லவா? இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஆறுதல் படுத்துவேன், நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லா குறையும் கர்த்தருடைய சமூகத்துல நிறைவாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. அவரே உங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பார். எனக்கு அம்மா இல்லாத பொழுது நான் நினைத்தேன், இனிமே யார்கிட்ட போய் சொல்லுவேன் என்னுடைய கஷ்டத்தை, எனக்கு வருகிற காரியங்களை, நடக்கிற காரியங்களை யாரிடத்துல போய் சொல்லுவேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு போனேன். அன்று அம்மா இருந்த இடத்தை நீர் நிரப்பும். அவங்க மூலமா எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை உன் மூலமா எனக்கு தாரும், உம்மிடத்திலிருந்து அந்த சந்தோஷம் வரட்டும் என்று கதறி அழுதேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். அப்ப சொன்னார், நான் தான் உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாம் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் என்னை தேற்றி வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் இப்போ சமீபத்தில்
இஸ்ரவேல் தேசத்துக்கு போனப்போ கூட ஒரு அன்பு தகப்பனார் வந்தார், ஜெபத்திற்காக வந்தார். ஜெபத்தை முடித்து விட்டு என் கையை பிடித்து கொண்டு சொன்னார், அம்மா நீ எனக்கு மகா மாதிரி, நீதான் எனக்கு மகா, நான் உனக்கு அப்பா மாதிரி என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு எல்லா ஆறுதலும் கிடைக்கிறது, எல்லா தேறுதலும் கிடைக்கிறது பிரியமானவர்களே. ஆகினாலே நாம் எல்லாவற்றையும் இன்றைக்கு இயேசுவானவரிடத்திலே சொல்ல போகிறோம். கிறிஸ்துவானவரே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். அவர்தான் நமக்கு நம்பிக்கை, அவர்தான் நமக்கு ஆறுதல், அவர்தான் நமக்கு எல்லாம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இயேசுவானவர் சொன்னார். நீங்க எல்லாரும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே நம்பிக்கையாக வைத்திருக்கிறபடினால் அவர் உங்களை தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல ஸ்தாபிப்பார். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல உங்களை வைத்திருப்பார். தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல உங்களை வைத்திருப்பார். எவ்வளவு பெரிய ஆறுதல்! இதுதான் நமக்கு ஆறுதல். கிறிஸ்துக்குள் இருக்கும் பொழுது நமக்கு இதுதான் ஆறுதல். நாம் எங்கெங்க போகிறோமோ கர்த்தர் கூடவே வருகிறார். கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலே கூடவே வருகிறார். கனிகளை கொடுக்கும்படியாக, நாம் கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் மூலமாக மற்ற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகிறது. அதுதான் நமக்கு ஆறுதல் பிரியமானவர்கள், அதுதான் தேறுதல். நம் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். அழிந்து போகிற உலகத்தை இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிறவர்கள் கண்ணீரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை குறித்து கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் ஆலயத்திற்கு தொழுது கொள்வதற்கு மாத்திரம் வராதபடிக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. இயேசுக்காக நான் எதையோ செய்வேன். ஆண்டவரே நீர் எனக்குள் இருந்தால் போதும், கிறிஸ்துவானவர் நீர் எனக்கு மகிமையின் நம்பிக்கையாக இருந்தால் போதும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் என்று இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் எனக்கு இந்த பாரத்தை இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கொடுத்தார். நம்மை ஒப்பு கொடுப்போம், குடும்பம் குடும்பமாக கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் மனுஷர் நமக்கு ஆறுதலை ஒரு நாளும் கொடுக்க முடியாது. நாம் அழுகிற அந்த சமயத்தில் கர்த்தர் அந்த மனுஷர்களெல்லாம் நம்மை விட்டு எடுத்து போடுவார். நம்மை ஆறுதல் படுத்த முடியாத சூழ்நிலை கர்த்தர் உண்டாக்குவார். அவரே நம்மை ஆறுதல் படுத்த முடியும் பிரியமானவர்களே. எனக்கு விசேஷமாக என்னுடைய குடும்பத்தினரை ஆறுதல் படுத்தும்படியாக கொடுத்திருக்கிறார். 2 மடங்காக கர்த்தர் என்னை ஆறுதல் படுத்தி வருகிறார். கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஆறுதல் படுத்தட்டும். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வல்லமையினால் நாம் நிரம்பும்படியாக கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும், குறைவானது ஒழிந்து போகும். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் ஒழிந்து போகும்படியாக கர்த்தர் இப்பொழுது இறங்குகிறார், இறங்குகிறார். கர்த்தர் இறங்குகிறார். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை தம்முடைய சந்தோஷத்தின் ஆவியினாலே நிரப்புவார், நிரப்புவார். அவருக்குள் உருக்கமான பட்சம் இருக்கிறது, அவருக்குள் ஆறுதல் இருக்கிறது, அவருக்குள் தேறுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்குள் தான் அந்த ஐக்கியம் வருகிறது பிரியமானவர்களே. அந்த அன்பின் ஆவி, ஆவியினுடைய ஐக்கியம் நம்மை நிரப்புகிறது, இப்பொழுது நிரப்புகிறது, நிரப்புகிறது.
நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நீரே நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் சகல ஆசீர்வாதமும் அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த இயேசுவை நாம் சுமந்து கொள்வோம், சுமந்து கொள்வோம், சுமந்து கொள்வோம். அவரே நம்மை மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக செய்வார், நம்மை மறுரூபப்படுத்துவார். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும் சுவாமி, உம்மை போல மாற வேண்டும். இந்த உலகத்துல அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று கர்த்தரிடத்துல கேட்போம். பிரியமானவர்களே, நம் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். இப்பொழுது உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு வேண்டும் அப்பா, நீர்தான் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படும்படியாக நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். பிரியமானவர்களே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்று வேதம் சொல்லுகிறபடி உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், பயன்படுத்துவார். நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தரால் நிரம்புங்கள், நிரம்புங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, மகிமைப்படுத்துவோமா. மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார், இறங்குகிறார். நிரம்புங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீ, தேங்க்யூ லார்ட் ஃபாதர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. இப்படியே பலத்தின் ஆவி ஒவ்வொருவரையும் நிரப்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, உனக்கு பலன் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். அப்பா, உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புவீராக ஐயா. ஒவ்வொரு வியாதியையும் நீக்கி போடும் சுவாமி. எல்லா குறையும் இப்பொழுதே மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். எல்லா நோய்களும் ஒழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தொட்டு சுகமாக்கும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியோப்பா. எல்லா பிரிவினைகளையும் எடுத்து போடும். உம்முடைய ஆறுதல், உம்முடைய ஆறுதல், உம்முடைய அன்பு ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் இறங்குவதாக, இறங்குவதாக. நீர் அப்படியே ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அணைத்து கொண்டு ஆசீர்வதியோப்பா. அவர்களை தேற்றுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் என்னை தேற்றுவீர், நீர் என்னை தேற்றுகிற தேவன். மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தேற்றுவது போல. எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறாள்? பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுதே ரத்தம் சிந்தி பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அதே போலதான் நம்முடைய ஆண்டவரும் அப்போஸ்தலர் 20:28 நம் ஒவ்வொருவரையும் தமது ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கி இருக்கிறார். தமது ரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாக விலைக்கு வாங்கி இருக்கிறார். ஒரு தாயை போல அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருவரையும் நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய சாயலை கொடுத்து, தாயாகி அவருடைய சாயலை கொடுத்து, தாயுடைய இருதயம் கொண்ட அவருடைய சாயலை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். 1 யோவான் 1:7 கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஏன் சகல பாவங்களையும் நீக்குகிறது? முற்றிலும் நாம் அவருடைய சாயலாக இருக்கும்படியாக. தமிழில் ஒரு வாசகம் இருக்கிறது, தாயை போல் செய்
என்று. தாயை போல பிள்ளை, என் பிள்ளை என்னை போல இருக்கணும், என் ரத்தம் தான் என் பிள்ளைக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி தம்முடைய ரத்தத்தை சிந்தி 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 நம்மை முற்றிலுமாக அவருடைய சாயலாக மாற்றி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 அதை வாசிக்கிறோம். அந்த ஆவியினாலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாயாக ஆண்டவர் இருக்கிறார். என் பிள்ளை என் சாயலை கொண்டு இருக்கணும். அதுக்கு தான் அவருடைய ரத்தத்தை சிந்தி 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 நம்மை சுத்திகரித்து முற்றிலுமாக பாவங்களை நீக்கி அவரை போல மாற்றி விடுகிறார். அந்த கிருபையை கர்த்தர் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய நடிகர் அமெரிக்கா தேசத்திலே காலையிலே ஷூட்டிங் போவதற்கு முன்பதாக ஷேவ் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் கிடையாது. ராத்திரியெல்லாம் குடி, காலையில் எந்திரிச்சு ஷேவ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கண்ணாடியில் ஒரு தரிசனத்தை பார்த்தார், நேரடியாக பார்த்தார். கண்ணு திறந்திருக்கு. ஆவிக்குரிய அனுபவம்லாம் அவர் கிடையாது, ஆனால் நேராக பார்த்தார். தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்தார். பார்த்தவுடன் அவருடைய குற்றங்களை குறித்த ஒரு பயம் அவரை பிடித்தது. மறு பக்கத்திலிருந்து சாத்தான் வந்தான். அவன் சொன்னான், தேவனே, இந்த நடிகன் எனக்கு சொந்தமானவன், அவனை எனக்கு கொடுத்து விடும் என்று. இவருக்கு இன்னும் பயம் வந்துவிட்டது, பயங்கர பயம். அந்த நேரத்திலே மற்றொரு பக்கத்திலே ஒருவர் சிலுவையை சுமந்து கொண்டு வருவதை பார்த்தார். ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது, உடலெல்லாம் காயம். அவர் சொன்னார், இவனுக்காக என் ரத்தத்தை எல்லாம் நான் சிந்தி இருக்கிறேன். இயேசுவாகிய எனக்கு இவனை கொடும், இவரை கொடும், இவரை கொடும். I need him. He is my son. I have shed my blood for him. எனக்கு தாரும், ரத்தத்தை எல்லாம் சிந்தி இருக்கிறேன், அவனை என் பிள்ளையாக தாரும் என்று வேண்டிக் கொண்டார். அதை பார்த்து அந்த நடிகனுடைய உள்ளம் உருகியது. அதே பாத்ரூமிலே தரையில விழுந்து அழுதார் அழுதார் அழுதார். அன்றோடு அவருடைய பாவம் மறைந்தது. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தாயின் அன்பு, தாயின் பாசம், அந்த ரத்தத்தை சிந்தி நம்மை அவர் மறுரூபப்படுத்தி இருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கிராமத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு குட்டி பையன் விளையாடி கொண்டிருந்தான். கட்டிட வேலைக்காக சுண்ணாம்பு குவியலாக அங்கு வைத்திருந்தார்கள். இந்த சுண்ணாம்பின் மீது போய் விளையாட்டு நிமித்தம் விழுந்து விட்டான். சுண்ணாம்பு கண்ணுக்குள்ள போயிடுச்சு. கண்ணில் கண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. இந்த கண்ணீரும் சுண்ணாம்பும் சேர்ந்து கண்ணை எரிய செய்தது. கண் பற்றி எரிந்தது. கதறினான், அம்மா என் கண்ணு எரியுது. நாட்டு வைத்தியர் ஓடி வந்தார். சொன்னார், இந்த பிள்ளையை காப்பாற்றணும்னா, கண்ணை காப்பாற்றணும்னா எனக்கு ரத்தம் வேணும்னு சொன்னார். தாய் உடனே அங்கிருந்து ஒரு குச்சியை எடுத்து தன் கையை கீறினாள். ரத்தம் வடிந்தது. இந்த பிள்ளையை எடுத்து என் பிள்ளை கண்ணை காப்பாத்துங்க காப்பாத்துங்க ரத்தம் கொடுத்து. அவர் சொன்னார், இன்னும் ரத்தம் வேணும். அவர் சொன்னாள், இன்னும் எடுத்துங்க, எவ்வளவு வேணுமானாலும் எடுத்துங்க, என் பிள்ளையை காப்பாத்துங்க, என் பிள்ளையை காப்பாத்துங்க, என் பிள்ளையை காப்பாத்துங்க. அதுதான் ஆண்டவருடைய, that is the love of a mother. அதே அன்போடு அவர் உங்களை நேசித்து தம் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். உங்களை கைவிடுவாரா? உங்கள் பாவத்தின் நிமித்தம் உங்களை குற்றப்படுத்தி உங்களை நரகத்திற்கு தூக்கி எறிவாரா? இல்லை. இன்று காலை அந்த அன்பை நோக்கி, நீரே என்னை தேற்றுகிற தாய், உம்மிடம் நான் திரும்ப ஓடி வருகிறேன் அப்பா, ரத்தத்தை சிந்தி 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 என்னை காப்பாற்றி வந்திருக்கிறீர், இன்னும் குறை இருக்குது என மன்னி என்று சொல்லுவோம். அவருடைய சாயலாக ஆண்டவர் நம்மை மாற்றுவார். இன்று காலை அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். தைரியமாக இருங்க. இந்த உலகத்தில் நிச்சயமாகவே சோதனைகள் உண்டு, இச்சைகள் உண்டு,
ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியிலும் இயேசுவின் இரத்தமும் உண்டு. இயேசுவின் இரத்தமும் உண்டு. வேதம் கூறுகிறது எபிரேயர் 12:24 அவருடைய இரத்தம் நமக்காக நன்மையை பேசி வருகிறது. நன்மையை பேசி வருகிறது. நன்மையை பேசி வருகிறது. நன்மையானதை பேசி வருகிறது. ஒவ்வொரு முறையும் பலவிதமான பலவீனம் நம்மை தாக்கும் பொழுது, நம்முடைய பாடுகளின் நிமித்தம் என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், ஏன் இப்படி எனக்கு நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லும் போது, அந்த பலவீனத்தின் மத்தியிலே, அந்த சோர்வின் வார்த்தையின் மத்தியிலே பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்குள் வர, பலவீனம் நம்மை சூழும் பொழுது இயேசுவின் இரத்தம் அந்த நேரத்திலே நமக்கு தேவன் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கும் சகல பாக்கியங்களையும் நன்மையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையுடைய ஆத்துமா கெட்டு போகாது, என் பிள்ளையுடைய ஆத்துமா வாழும். நான் பிழைக்கிறபடியினால், இயேசுவாகிய நான் பிழைக்கிறபடியினால் என் பிள்ளையுடைய ஆத்துமாவும் வாழும். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். என் பிள்ளையை உயிர்ப்பிக்க என்னுடைய இரத்தம் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நன்மையை 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 பேசிக்கொண்டே இருக்கிறார். உபாகமம் 23:5 கூறுகிறது, இந்த உலகத்திலே சாபம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை அழிக்க வருகிறது, ஆனால் மறு பக்கத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தின் சாபத்தை அழிக்கிறது. நீதிமொழிகள் 10:22 கூறுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டார். வேதனை இந்த உலகத்திலே வந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மற்றொரு பக்கத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இந்த வேதனையை அழிக்கிறது, இச்சையின் வேரை அழிக்கிறது, பலவீனத்தின் வேரை அழிக்கிறது, சஞ்சலத்தின் வேரை அழிக்கிறது, கோபத்தின் வேரை அழிக்கிறது, பெருமையின் வேரை அழிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், தாயுடைய இரத்தத்தினால், தாயை போன்ற அவருடைய இரத்தத்தினால் அது துடிக்கிறது ஒவ்வொரு நாளும். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 5-8 வரை, மன்னிக்கவும் 3-5 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் பரலோகத்திற்கு தூபத்தை போல போகிறது, தூப வர்க்கம் போல போகிறது. அந்த தூப வர்க்கம் பரலோகத்திற்கு போகும் பொழுது ஒரு தேவதூதன் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிறான். பரிசுத்தவான்களாகிய நம்முடைய ஜெபம் அந்த தூப வர்க்கமாக போகும் பொழுது அதை பொன் பாத்திரத்தில் பெற்றுக்கொள்கிறான், ஆண்டவருக்கு படைக்கிறான். அதன் பிறகு அவன் அதை பலிபீடத்தில் போடுகிறான் என்று வேதம் கூறுகிறது. பலிபீடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரலோகத்தில் இருக்கிறது, நமக்காக அது மன்றாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபமும் ஆண்டவருடைய இரத்தமும் பரலோகத்திலே கலக்கிறது. அது கலக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, அக்கினியாக அது மாறுகிறது. நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு அவ்வளவு விலையேற பெற்றது. பொன் பாத்திரத்தில் அதை ஆண்டவர் பெற்றுக்கொள்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம் கூரைக்கு கூட போக மாட்டேங்குது, நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபத்தை, பரிசுத்தத்தின் ஜெபத்தை, தீர்க்கதரிசன ஜெபத்தை, விசுவாச ஜெபத்தை பொன் பாத்திரத்தில் எடுத்து பரலோகத்தில் வைத்திருக்கிறார். God has kept it in golden wheels. Golden wheels. மற்றவர்கள் உங்களை பார்த்து கேலி செய்யக்கூட, என்னம்மா நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, எங்க போதும் உன் ஜெபம், எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க, ஒண்ணு கூட வீணாகவில்லை. தாவீது சொல்லுகிறான், என் கண்ணீரெல்லாம் அது துருத்தியிலே வைத்திருக்கிறேன். சங்கீதம் 56:8. ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார், பொன் பாத்திரத்தில் வைத்திருக்கிறார். அதை அவருடைய இரத்தத்தோடு இணைக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய இரத்தம் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. நாம் கழுவப்படுவதற்கு மட்டுமல்ல, நாம் வாழ்வதற்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எப்போ என்ன நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார்.
அப்புறம் ஏன் பிரச்சனை வருது என்று நாம் அநேக முறை நினைக்கக்கூடும். அதற்கு பல காரணங்கள் உண்டு. இந்த பிரச்சனைகள் மூலமாக தான் என் மனைவி சொன்னது போல உலக மக்கள் மீது, உலக காரியங்கள் மீது இருக்கும் நம் பற்று மாறுகிறது. முற்றிலுமாக ஆண்டவர் மீது நம் பற்று திரும்புகிறது. ஆண்டவருடைய தீர்மானத்திற்கு நேராக நம்முடைய பற்று திரும்புகிறது. நம்ம சொல்லுகிறோம், என்னால ஒண்ணும் முடியல, யாரும் எனக்கு உதவி செய்ய முடியல. வைத்தியர்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, குடும்பத்தினரும் இவனால பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள், இவன் இருந்தாலே குடும்ப பேர் கெட்டு போகுதுன்னு சொல்றாங்க. நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம மாறிவிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்போதான் ஏன் தீர்மானம் உன் வாழ்விலே நிறைவேற ஆரம்பிக்க. நான் திட்டமிட்டவைகள் நிறைவேறும். உன்னுடைய வழிகள் அல்லப்பா, உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய உயர்ந்த நினைவுகளுக்கு உன்னை கொண்டு போய் வைக்கிறேன். என்னுடைய உயர்ந்த வழிக்கு உன்னை நான் கொண்டு போய் வைக்கிறேன். அதற்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அந்த உயர்ந்த வழிக்கு நீ வரணும்னு நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன்ப்பா, ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் உனக்காக நன்மையானதை பேசிக்கொண்டு இருக்கிறது. நான் வைத்திருக்கும் திட்டம், நான் வைத்திருக்கும் திட்டம், நான் வைத்திருக்கும் திட்டம். அதுக்கு நீ திரும்புறதுக்கு தான் உனக்கு பாடுகள் வருது. இல்லைன்னா அதை நீ பார்க்கவே மாட்ட. உன் ஆசீர்வாதம் ஏன் பலத்துல பெருகிட்டேன், ஏன் ஞானத்துல பெருகிட்டேன், ஏன் குடும்பம் உதவி செஞ்சுட்டாங்க, ஏன் ஃப்ரெண்டு. இத்தனை பேர் ஃப்ரெண்டு தலையில வச்சுட்டு ஆடுறோம் நம்ம. அது எல்லாத்தையும் ஆண்டவர் தள்ளி போடுவார். அவரே உங்களுக்கு சிநேகிதராக இருப்பார். இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறார். எக்காலத்திலும் சிநேகிக்கும் சிநேகிதனாக அவர் எழும்புகிறார். அப்பொழுது அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஜெபமும் அவருடைய தீர்மானம் நிறைந்த அவருடைய ரத்தமும் இணையும் பொழுது அது அக்கினியாக மாறுகிறது என்று வேதம் கூறுகிறது. அந்த அக்கினியை அந்த தேவதூதன் எடுத்து பூமியிலே போடுகிறான். போடும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கும் சாத்தான் மின்னலை போல விழுகிறான். ஒரு மின்னல் அடிக்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. லூக்கா 10:18 அதை வாசிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் மின்னலை போல விழுவதை நான் கண்டேன். அது உங்கள் வாழ்வில் நிறைவேறும். அதன் பிறகு பாருங்கள், ஆண்டவருடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். இன்று அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்று இயேசுவின் ரத்தம் எனக்கு நன்மையானதை பேசுகிறது, நன்மையானதை பேசுகிறது, நன்மையானதையே தருவார். அவர் எனக்கு இரட்டிப்பு மடங்கான நன்மையை தரப்போகிறார் என்ற விசுவாசத்தோடு தாயாகிய இயேசுவே உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன். என் பலன் மாறும், என் சிநேகிதம் மாறும், என் பணம் மாறும், ஆனால் உமது ரத்தம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். எனக்காக மன்றாடும் அந்த ரத்தம் எப்பொழுதும் நிலைத்து நிற்கிறது. அதை நம்புகிறேன், நம்புகிறேன், நம்புகிறேன். அந்த ரத்தத்திற்கு உரியவனாக நான் நடந்து கொள்வேன். அந்த ரத்தத்திற்கு உரியவளாக நான் நடந்து கொள்வேன். எங்க அம்மா ரத்தம், எங்க அம்மாவை போன்ற இருதயமுடைய ஏசப்பாவின் ரத்தம், அதற்கு உரியவனாக நான் பரிசுத்தமாய் நடந்து கொள்வேன். அவர் சித்தத்தை எல்லாம் செய்வேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலிருந்து அவருடைய நன்மை பூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், நிறைவேறும். கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பார். இந்த நன்மை வரணும் தான் யோவான் 17:19 ஆண்டவர் இயேசு இப்படி சொல்லுகிறார். நமக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும்படியாக தாயை போன்ற இருதயமுடைய அவர் என்ன செய்தாராம்? அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான், இயேசுவாகிய நான், என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி, ஒவ்வொருவரும் ஆண்டவர் நமக்கு குறித்திருக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு தம்மை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். என் பிள்ளைங்க சகல பரிசுத்தத்திலும் நிறைந்திருக்கணும், என்ன போல இருக்கணும். அதோடு கூட அவர்களுக்கு என் தீர்மானத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வரணும். அதுக்காக என்னை பரிசுத்தமாக்கி கொள்கிறேன். யார்? அவர் கடவுள். அவருக்குள் பாவமே இல்லை. ஆனால் நமக்காக
நமக்காக அந்த தாய் என் ரத்தத்தை எடுத்துங்க, என் ரத்தத்தை எடுத்துங்க, என் பிள்ளை வாழட்டும், என் பிள்ளைக்கு நன்மை உண்டாகட்டும், என் பிள்ளை கண்ணு வந்துடட்டும் என்று ரத்தத்தை கொடுத்தது போல இயேசு சிலுவையில் நம்மையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். என்ன அன்பு! நாம் பரிசுத்தமாக்கப்படும்படியாக. அதனால்தான் யோவான் 1:16 வாசித்து பாருங்கள். கிருபையும் சத்தியமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. ஆங்கிலத்தில் அருமையாக இருக்கிறது. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று தமிழில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் blessing after blessing comes to us because of the fullness of Jesus Christ. அவருடைய பரிபூர்ணம், அவருடைய பரிசுத்தம். யாருக்காக? நமக்காக. அவருக்காக பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பரிசுத்தர், அவருக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை போலவே சாயலுடையவர்களாக, இயேசுவை போலவே அதிகாரம் உடையவர்களாக, இயேசுவை போலவே சகல பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நிரம்பி இருக்கும்படியாக இயேசு தம்மையே பரிபூர்ணப்படுத்தி கொண்டார், சிலுவையில் பரிபூர்ணப்படுத்தி கொண்டார். தாயின் அன்பு, தாயின் அன்பு, தாயின் அன்பு. என்னுடைய 18வது வயதிலே நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விட்டேன். எங்கள் அப்பாவுடைய பிரசங்கம், எல்லா பிரசங்கத்தையும் கேட்டவன் நான் தான். ஆயிரக்கணக்கான பிரசங்கம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒப்பு கொடுப்பேன். ஆனால் கல்லூரிக்கு வந்தப்போ என் சிநேகிதர்கள் சொன்னார்கள், டே பால், உன் வாழ்க்கையை என்னடா வீணாக்கிட்டு இருக்கிற, கடவுள் உருவாக்கி வச்ச இந்த பூமியை அனுபவிக்க மாட்டேங்கிறியப்பா, கடவுளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு, நீ வா எங்களோட எல்லாத்தையும் அனுபவிக்கலான்னு சொன்னாங்க. ஆண்டவரை விட்டு தூரமாக போனேன். அப்பொழுது என்னுடைய தாயின் உள்ளம் உடைந்தது, தகப்பனுடைய உள்ளம் உடைந்தது. எங்க அப்பாவுக்கு மனதுருக்கமுள்ள உயர்தி, எல்லாருக்காகவும் அழுவார்கள். ஜெபம் பண்ணும் பொழுது அழுது கொண்டே ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் அவங்ககிட்ட இருந்து மனதுருக்கமே இல்லை. அடி நிமித்திடுவாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கு, ஒவ்வொரு தப்புக்கும். கிரிக்கெட் பேட்டு, டென்னிஸ் பேட்டு எல்லாம் உடையும். அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் நான். அவ்வளோ தூரம் என்ன திருத்த முயன்றார்கள். எங்கள் அம்மா திருத்த முயன்றார்கள். ஒன்றும் பிரயோஜனம். அவங்க கோபப்பட அதிகமாக அவர்களை வெறுத்தேன், அதிகமாக இயேசுவை வெறுத்தேன். அப்போதான் எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்படியே விட்டு வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நான் என்னை தாழ்த்தட்டும், என்னை பரிசுத்தமாகட்டும், அது மூலமா என் பிள்ளை பரிசுத்தமாகட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எல்லா வேலைகளையும் கவனித்து விட்டு, ஆகாரம் சமைத்து விட்டு, என் தாய் எனக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அழுவாங்க. ராத்திரி நான் கல்லூரியிலிருந்து வருவேன், முழு நாளும் பாவத்தில் இருந்து விட்டு வருவேன். உங்கள் ஜெபம் ஒரு நாளும் என்னை மாற்றாது, நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னார்கள், இல்லையாப்பா, நீ நிச்சயமாக இயேசுவை போல மாறுவாய். உங்க அப்பாவோட 2 மடங்கு கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். அதற்காக என்னை நான் வருத்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்றார்கள். வெகு விரைவிலே ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றினார். வெகு விரைவிலே, ஒரே நாளிலே என் தாயுடைய அருகிலே நான் உட்கார்ந்திருந்த பொழுது இந்த பாவ உணர்வு ஒரு சிறு கூட்டத்தில் என் மீது வந்தது. தரையிலே விழுந்து அழுதேன். என் வாழ்க்கை மாறி போனது. அதன் பிறகு ஆண்டவருக்கு முதல் முறையாக எழுந்து சாட்சி கொடுத்தேன். என் தாய் பெருமையோடு என் பின்னே உட்கார்ந்திருந்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்தும் பொழுது லட்சக்கணக்கான ஜனங்கள் என் முன் நின்று ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் தாயுடைய கண்களில் கண்ணீர். அவர்களுடைய பரிசுத்தத்தின் நிமித்தம், பரிசுத்தமாகுதலின் நிமித்தம் ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கினார். அதான் ஒரு தாயுடைய உள்ளம். உங்க பிள்ளைங்களுக்காக அழுதிருக்கிறீங்களா? ஒரு நாளும் உங்கள் ஜெபம் வீணாக போகாது. ஆண்டவர் ஒரு தாயின் ஜெபத்தை தள்ளவே மாட்டார். தன்னுடைய தாய் வந்து சொன்னார்கள், அப்பா, இந்த கல்யாண வீட்டில் ஒருவேளை அவர்கள் உறவினர்களுடைய கல்யாண வீடாக இருந்திருக்க கூடும், திராட்சை ரசம் இல்லைப்பா,
அவ்வளவுதான் சொன்னார். அவர் தண்ணீரை தாயுடைய வார்த்தையின்படி திராட்சை ரசமாக மாற்றினார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும் தண்ணீரையும், அவள் போய்கொண்டிருக்கும் தண்ணீரின் வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றி திராட்சை ரசமாக அவர் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். உங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வார். அந்த தாயின் இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நாள் உங்கள் ஜெபம் வீணாக போகாது. ஏனென்றால் அவரே தாயுடைய உள்ளமுடையவர். அவர் ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி ரத்தம் சிந்தி நமக்கு நன்மையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் அந்த நன்மைகள் உங்களை விட்டு விலகுவதில்லை. உங்களை பின்தொடர்ந்து வரும். நன்மையும் கிருபையும் என்னை வாழ்நாளெல்லாம் பின்தொடர்ந்து வரும் என்று பக்தன் சொன்னான். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் வாசிப்பேன், நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமே, இயேசுவே தாயை போல் என்னை தேற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரெல்லாம் தோடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் தோடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் வேளையில் வேலன் உனக்களிப்பார். சோர்வடையும் வேளையில் வேலன் உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்போமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். கடைசியா ஒரு தாய் தன்னை தாழ்த்துகிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தன் பிள்ளைக்கு பிசாசின் பிடியிலே பயங்கரமான வேதனை இருந்த நேரத்திலே கானானிய ஸ்திரீயாகிய அவள் இயேசுவினிடம் வருகிறாள். இயேசு அவளை பார்க்காதவர் போல போய்கொண்டே இருக்கிறார். அவள் அழுகிறாள், என் பிள்ளையை காப்பாற்று, என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, எவ்வளோ அவமானம், எவ்வளோ வேதனை என்று. இயேசு திரும்பி சொல்லுகிறார்,
பிள்ளைகளின் அப்பத்தை, இந்த சுகத்தை நாய்க்குட்டிகளுக்கு நான் எப்படி போடுவேன்? நாய்க்கு எப்படி போடுவேன்? அவள் உடனே சொன்ன, சுவாமி, நான் ஒரு நாய்க்குட்டி தான், நான் ஒரு நாய் தான், நீர் போட வேண்டாம். ஆனா மேஜையிலிருந்து ஏதாவது ஒரு துண்டு விழட்டும், ஒரு துணிக்கை விழட்டும், பிள்ளைகளின் அப்பம், அந்த ஆரோக்கியம் மேஜையிலிருந்து கீழே விழுந்தா போதும், நாயாகிய நான் அதை பெற்றுக்கொள்ளட்டும். நாய் கூட இல்லை, நான் ஒரு நாய்க்குட்டி தான் சுவாமி, நான் அதை பெற்றுக்கொள்ளட்டும் என்று தன்னை தாழ்த்தினார். அதான் ஒரு தாயின் இறுதி. எல்லாம் சொல்லுவாங்க, கணவர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன், என் ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் என் மனைவிட்டு தான் நான் எடுப்பேன். மனைவி ஆபீஸ் பிரச்சனையை யார்கிட்ட போய் எடுக்கிறது? ஆனால் பொறுமையாக தன்னை தாழ்த்தி கணவனுடைய பாரங்களை ஒரு தாய், மனைவி சுமக்கிறார். பிள்ளையின் பாரம் எல்லாம் பிள்ளை தாயிட்ட தான் காமிக்கும், கோபம். ஆனால் தாய் பொறுமையோடவே சகிக்கிறார். ரத்தம் சிந்தி சம்பாதித்த பிள்ளை பொறுமையா சகிக்கிறார், பொறுமையா சகிக்கிறார். எவ்வளோ அவமானம், பிள்ளை நிமித்தம் அவமானம், கணவன் நிமித்தம் அவமானம், ஆனால் தாய் பொறுமையோடு சகிக்கிறார். என்று எத்தனை தாய்மார்கள் அழுகிறார்கள். என் கணவன் குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருக்கிறார், கடன் எங்களை வேதனைப்படுத்துகிறது, அவர் போயிடுவார், ஆனா வீட்டில் திட்டுறாங்களே, இந்த அவமானத்தை நான் தான் சுமந்து கொள்கிறேன். என் கணவன் தவறான வாழ்க்கை நிமித்தம் வரும் அவமானத்தை நான் சுமக்கிறேன், பிள்ளையின் அவமானத்தை நான் சுமக்கிறேன். பொறுமையோடு சகிக்கிறார். ஆனால் அவர்களை யார் சுமப்பது? ஆண்டவர் முன்பதாகவும் போய் தங்களை தாழ்த்துகிறார். நான் வெறும் நாய் தான் சாமி, என் பிள்ளைக்கு தயவு செய்து ஆகாரத்தை போடும் சாமி, நான் வெறும் நாய். தாயினுடைய தாழ்மையை ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா அவரும் தாயை போன்ற இருதயமுடையவர். நமது பிள்ளைகளாகிய நமக்காக சிலுவை பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்தார். பிலிப்பியர் 2:6 வாசித்து பாருங்கள். அவர் மகா மகிமையுடையவர், மகா மகிமையுடையவர், ஆனாலும் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு தாயை எப்படி எல்லாரும் மிதிக்கிறாங்களோ அது போல அவரை மிதித்தார். நாமும் மிதித்திருக்கிறோம், பொறுமையோடு இருந்திருக்கிறோம். நினைச்சிருந்தா அவருடைய மகிமை நிமித்தம் ஒரே நிமிஷத்தில் நம்மை அழித்திருக்க முடியும். ஆனால் பொறுமையோடு இருந்திருக்கிறார், பொறுமையோடு இருந்திருக்கிறார். என்ன கடவுள் ஏன் இந்த இதை அலோவ் பண்ணாரு? எவ்வளோ பேசுறோம், இன்னைக்கும் அவரை அடிக்கிறோம், இன்னைக்கும் அவர் ரத்தத்தை மிதிக்கிறது. எபிரேயர் 10:29 படி. ஆனாலும் பொறுமையோடு இருக்கிறார். என்ன அடிக்கட்டும், அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார், அடிமையின் ரூபம் எடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 படி. அவர் மகா ஐஸ்வர்யமானவராக பரலோகத்தில் இருந்தார், ஆனால் தரித்திரராக இந்த உலகத்திலே வந்தார். தரித்திரம், தரித்திரம், தரித்திரம். எத்தனை வீட்டில் எப்படியாவது கஷ்டப்பட்டு தாய்மார்கள், கணவன் பணம் கொடுக்க மாட்டார், ஆனா இவங்க போய் அங்கங்க சின்ன சின்ன வேலை செஞ்சு கணவனுக்கும் சாப்பாடு போடுவாங்க, பிள்ளைக்கும் சாப்பாடு போடுவாங்க. எத்தனை வீட்டில் தான் சாப்பிட மாட்டார், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார். இன்னும் சாப்பாடு இருக்காது, சாப்பிடாம தண்ணி குடிச்சிட்டு எத்தனை தாய்மார்கள் படுத்துக் கொள்கிறார்கள், யாருக்கும் தெரியாது. இயேசு அந்த வழியை கடந்து சென்றார், அவருக்கு தெரியும். He has humbled himself. நமக்காக தரித்திரரானார், நமக்காக அவமானத்தை சகித்தார், நமக்காக வெறுமையானார். இன்று தாய்மார்களாகிய உங்களுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நிச்சயமாகவே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை
அருளி செய்வார். உங்களை கனம் பண்ணுவார், உங்களை கனம் பண்ணுவார், உங்களை கனம் பண்ணுவார். அவருக்கு எப்படி என்று எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறாரோ உங்களுக்கும் தருவார். பொறுமையாக இருந்திருக்கிறீர்கள். உங்கள் பொறுமை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். யோபை போல 2 மடங்கு அவர் திரும்ப தருவார். 2 மடங்கு உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உங்கள் பிள்ளைகளின் பெயரை பெருமைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள் உங்களை ஒட்டி கொண்டு உங்களை முத்தமிடும்படியாக செய்வார். உங்கள் கணவன் உங்களை பாக்கியவதி என்று சொல்லும்படி செய்வார். உங்கள் பிள்ளைகள் எழும்பி எங்க அம்மாவை போல பரிசுத்த வாட்டி இல்லை, உத்தமி இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவள் இல்லை, அதனால்தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று உலகமெல்லாம் சொல்லும்படி உங்கள் பிள்ளைகளை உயர்த்தி வைப்பார், உயர்த்தி வைப்பார். ஒரு அம்மா கணவன் இறந்து விட்டார். அவங்களுக்கு 12 பிள்ளை, வேலைக்கு போனதே கிடையாது. 6 அவங்க பிள்ளைங்க, 6 பிள்ளைகளை தத்தெடுத்தார். கணவன் இறந்த பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது அவர்கள் ஆண்டவரோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, என்னால் முடிஞ்ச வேலையை என் பிள்ளைங்களுக்காக நான் செய்ய போறேன். ஆனால் என் குடும்பத்தின் கவலையை நீர் எடுத்துக்கொள்ளும். குடும்பத்தை நடத்தும் கவலையை நீர் எடுத்துக்கொள்ளும். I will do the working, Lord, but you take care of the worry. அப்படியே சின்ன சின்ன வேலை செய்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் ரொட்டி தான், கொஞ்சம் கடலை தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். கடைசியில் ஒரு மகன் அமெரிக்க தேசத்தின் வைஸ் பிரசிடென்டாக உயரும்படி ஆண்டவர் செய்தார். இந்த குடிசையிலிருந்து அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக, உதவி ஜனாதிபதியாக எழும்பினார். அப்பொழுது அவர் எழுந்து நின்று சொன்னார், இந்த உயர்விற்கு காரணம் என் தாயுடைய உத்தமம், என் தாயுடைய தாழ்மை. என் தாய் தன்னை வெறுமையாக்கி தரித்திரமாக்கி தன்னை ஆண்டவர் முன்பதாக பணிந்தது நிமித்தமா இன்று நான் உதவி ஜனாதிபதியாக இருக்கிறேன். அவங்க அம்மாவை எல்லாரும் என்று போற்றினார்கள், கனம் பண்ணினார். உங்களுக்கும் அப்படியே வரும். உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவன் சகல சமாதானத்தினால் நிரப்பார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்காக தன்னை தாழ்த்தி இருக்கிறார். தாய்மார்களே, உங்களை ஒரு நாளும் தள்ள மாட்டார். அவருடைய தாழ்மை நிமித்தம் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நாயை போல உன்னை தாழ்த்தி விட்டாய். நிச்சயமாகவே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஒரு தாய் விரும்புகிறது எல்லாம் ஆண்டவர் உடனே நிறைவேற்றுகிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிற தாய், தன்னை பரிசுத்தம் பண்ணுகிற தாய், தன் ரத்தத்தை சிந்துகிற தாய்க்கு அவள் விரும்புகிறதெல்லாம் கொடுக்கப்படுகிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. மத்தேயு 15:28 அதை வாசிக்கிறீர்கள். தாய்மார்களே, ஆண்டவர் இன்று உங்களை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பிள்ளையை என்ன ஆசீர்வாதத்தினால் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஆசீர்வதிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் பிள்ளையின் மீது தங்கும், பிசாசு நீங்கும். உங்கள் கணவன் ஆசீர்வதிக்கப்படுவார். அதன் மூலம் சபை விருத்தி அடையும். உங்கள் விசுவாசத்தின் பேரில் சபை உறுதியாய் ஸ்தாபிக்கப்படும். ஒவ்வொரு தாயின் விசுவாசத்தின்படி சபை உறுதியாக ஸ்தாபிக்கப்படும். அதன் மூலம் தேசமும் உறுதியாக ஸ்தாபிக்கப்படும். நீங்கள் சொல்லுகிறபடியாக, நீங்கள் சொல்லுகிறபடியாக உங்களையும் ஆண்டவர் பராமரிப்பார். சிலுவையில் பாருங்கள், யோவான் 19:26 இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கடைசி நேரத்தில் அவர் தாயை கண்டார். ஐயோ, அவர்களை அனாதையாய் விட்டு போகிறோமே என்று இயேசு கண்டு அவர்கள் வாழும்படியாக ஒரு வழியை திறந்தார். அவர்களை நேசிக்க ஒரு மகனை கொடுத்தார். அவள் மார்பிலே தங்கும் ஒரு மகனை கொடுத்தார். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் மார்பிலே தங்கும்படியாக ஆண்டவர் செய்வார். இன்று பிள்ளைகள் நிமித்தம் கவலைப்படுகிறீர்களா?
நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளை உங்கள் மார்பிலே ஆண்டவர் வைத்து உங்களை கனம் பண்ணும்படி செய்வார். உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கொடுப்பார். யார் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெறுவார்கள். கர்த்தர் உங்களை தாய்களாக வைப்பார். அவருடைய தாயின் இருதயத்தை உங்களுக்கும் கொடுப்பார். இன்று விசேஷமாக முதலாவது சகல தாய்மார்களுக்காக நானும் என் மனைவியும் ஜெபிக்க போகிறோம். தாய்மார்கள் எழும்பி நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என் மனைவியும் வந்து, போதகர் அவர்களும் வந்து, மாலா அவர்களும் வந்து, நாங்கள் 4 பேரும் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குகிறது. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. காசினில் அவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. காசினில் அவர் போல் எவரையும் கண்டதில்லை அம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. கஷ்டப்படுவோரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. சிலுவை மீதினிலே இரத்தத்தை சிந்தி மரித்தாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. உலகை மீட்டிடவே ஆண்டவர் அன்புடன் மாண்டாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. முதலாவது பாஸ்டர் அவர்கள் ஒவ்வொரு தாய்மாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு என் மனைவி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலே உங்களை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை அனுப்பி ஒவ்வொரு தாய்மார்களையும் என் தேவன் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல ஆண்டவரை இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு தாய்மாரையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தேற்றி கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனை இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு தாய்மாரும் ஆண்டவரே உங்களுடைய ஆறுதலோட நீங்கள் கொடுத்ததான ஒவ்வொரு ஆண்டவரே ஆரோக்கியத்தோட ஒவ்வொரு சுகங்களோட மகிழ்ச்சியோட சமாதானத்தோட உங்களோட ஊழியங்களை உங்களோட பிள்ளைகள் செய்யவும் குடும்பங்களை நடத்தவும் ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு இருதயங்கள் நறுங்குண்ட இருதயத்தை எல்லாம் புறக்கணிக்காத என் அன்பு தெய்வம் இந்த நாளிலும் நறுங்குண்டிருக்கிற இருதயங்களை
என் தேவனை பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தேற்றி ஆற்றி ஆறுதல் படுத்தி மிகுந்த மகிழ்ச்சியோட வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரு தாய்மார்களும் காணப்பட இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மீதும் கூட வல்லமை இறங்குவதாக, உங்களோட மனதுருக்கம் இறங்குவதாக, உங்களோட சந்தோஷம் இறங்குவதாக, நித்தியமான மகிழ்ச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக. ஆண்டவரே, பிள்ளைகளை குறித்தான எல்லா பாரங்களும் அகன்று பிள்ளைகளுடைய சமாதானம் ஒவ்வொரு தாய்மாருக்கும் பெரிதா இருப்பதாக. குடும்பங்கள் உங்களோட அமைதி, உங்களோட சந்தோஷம், உங்களோட சமாதானம் பெருகுவதாக செபிக்கிறோம். எந்த காரியங்கள்ல வேதனைப்படுகிறார்களோ அந்த வேதனையெல்லாம் நீங்கி சுகமாய் இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியான ஒவ்வொரு தாய்மார்களையும் வழி நடத்துவீராக என்று சொல்லி எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் விசேஷமாக எங்களுடைய தாய்மார் ஜெபித்தது போல உபவாசத்தோடு கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, ஆண்டவரே அவர்கள் உறவினர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, நெடுநாள் அவர்கள் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கலாம் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் விரும்பினது வருவதாக, வருவதாக. விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அவர்கள் விரும்பின காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதாக, கொடுக்கப்படுவதாக. அப்பா, அவர்கள் கண்ணீரை நீர் துருத்தியிலே வைத்திருக்கிறீர் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. அவர்கள் கணவர்மாரை விடுவிப்பீராக. பொல்லாத குடி பழக்கங்களில் இருந்து அவர்களை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தை கவனிக்கிற கணவர்களாக மாறட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரனாலே நிரம்பினவர்களாக அவர்களை மாற்றுவீராக, மாற்றுவீராக. பிள்ளைகளை குறித்த காரியங்களை என்னுடைய கரத்திலே வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருவதாக, வருவதாக. உம்மை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளை தொடும் சுவாமி, தொடும் அப்பா. அந்த பாரத்தோடு இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கலாம் சுவாமி. அந்த பாரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் இன்றைக்கு இறக்கி வைக்கிறோம்ப்பா. அவர்களை பரிசுத்த ஆவியானவரே தொடுவீராக, தொடுவீராக. அவர்கள் எங்கிருந்தாலும், அவர்கள் உறவினர்கள் எங்கிருந்தாலும், அவர்களுக்கு சொந்தமானவர்கள் எங்கிருந்தாலும் இன்றைக்கு ரட்சிப்பு வருவதாக. இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதியோப்பா. தாயினுடைய கண்ணீரை பாரோ சுவாமி, பாரும் அப்பா. இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நான் தனிமையாக பாடுபடுகிறேனே, கர்த்தர் இதை பார்க்கவில்லையா என்று கதறுகிறார்கள் சுவாமி. அவர்கள் கண்ணீரை நீர் இன்றைக்கு காண்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவர்கள் சொல்லட்டோப்பா, சொல்லட்டும். இந்த தாய்மாருடைய விருப்பத்தை இன்றைக்கு நிறைவேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம்ப்பா. அவர்களுக்கு ஏற்ற துணையை தருவீராக. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நோய்களை குணமாக்குவீராக. கணவர்மாருடைய நோய்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு பிடித்து கொள்கிறோம்ப்பா. அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக, இன்றைக்கு நிறைவேறுவதாக. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. நீதியாய் வாழ்ந்திருக்கிற தாய்மார்களுடைய விருப்பம் இன்றைக்கு கொடுக்கப்படுவதாக, கொடுக்கப்படுவதாக. அவர்கள் தலையில கிரீடமாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து அமரட்டும் அப்பா, அமரட்டும். நீர் அப்படி செய்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான அழகான பிள்ளைகள், ஆன்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் வீட்டிற்கு வரட்டும் சுவாமி, வரட்டும் அப்பா. நீர் அவர்கள் வீட்டை நீர் இன்றைக்கு கட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, அவர்களுடைய சமாதானம் நதி போல இருக்கட்டும் சுவாமி, நதி போல இருக்கட்டும்ப்பா. ஏசாயா 66:13 சொல்லி இருக்கிறபடி ஊழியக்காரரிடத்தில் நம்முடைய கரம் விளங்குவதாக, விளங்குவதாக. ஊழியக்காரரிடத்தில் நம்முடைய கரம் அறியப்பட்டிருக்கட்டும் சுவாமி. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். இஸ்ரவேலில் எருசலேமிலே அவர்கள் தேற்றப்படுவார்கள் என்றபடி இன்றைக்கு நீர் தேற்றி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கட்டும் சுவாமி, நதியை போல புரண்டு ஓடட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாவரும் எழும்பி நிற்போம். பிறகு நம் அனைவரையும் ஆண்டவர் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, தாயை போன்ற இருதயமுடையவரே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை இன்று சந்திய சுவாமி. ஒரு தாயாக அவர்களை அணைத்துக் கொள்ளும் சுவாமி, முத்தமிடும் அப்பா. என்ன இருதயத்திலே அவர்களுக்கு காயம் இருந்தாலும் அதை உமது ரத்தத்தினால் கழுவும் சுவாமி, கழுவும் சுவாமி. ஒவ்வொருவரையும் உமது ரத்தத்தினால் கழுவும், எங்கள் அனைவரையும் சுத்திகரியும் சுவாமி. உமது இருதயமுடையவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எங்களுக்கும் தாயன்பு உள்ள இருதயம் வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும். மன்னிக்கும் இருதயம் வேண்டும், நேசிக்கும் இருதயம் வேண்டும், ஊன்ற கட்டும் அதிகாரம் வேண்டும் அப்பா, வேண்டும். எங்கள் அனைவரையும் அந்த தாயின் அன்பினால் நிரப்பும் ஏசப்பா, நிரப்பும் சுவாமி. என்ன கோபம் இருந்தாலும் மன்னியும், என்ன பெருமை இருந்தாலும் மன்னியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதை பார்க்கிறேன். ஏசப்பா, எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்திருக்கிறீர், தாயாக சுமந்திருக்கிறீர். ஏன் உடம்பு காயத்தினால் நிரம்பட்டும், என் பிள்ளை சுகமாகட்டும் என்று சொல்லி காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆணி பாய்ந்த கரத்தை இப்பொழுது வையும் ஏசப்பா, வைத்து எங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா நோயும் மறைவதாக, எல்லா பலவீன ஆவியும் வெளியே வருவதாக. எங்கள் தகப்பன் தாயை போன்ற இருதயமுடையவர் பாடுபட்டு இருக்கிறார், நாங்கள் பாடுபட அவசியம் இல்லை. இப்பொழுது அந்த நோய்கள் வெளியே வரட்டும், கேன்சர் எல்லாம் வெளியே வரட்டும், டியூமர் எல்லாம் வெளியே வரட்டும், வலிகள் எல்லாம் வெளியே வரட்டும், பிளட் பிரஷர் எல்லாம் வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இரத்த கொதிப்பு சுகமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீன ஆவியும் இப்பொழுது வெளியே வருவதாக. கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். இயேசப்பா, தொடும், தொடும், தொடும். நோயை நீ இருக்கக்கூடாது ராஜா. உமது பிள்ளைகளுக்கு புது உறுப்புகளை, எங்கள் அனைவருக்கும் புது உறுப்புகளை இப்பொழுது உமது சமூகத்திலே தாரும் ஏசப்பா, தாரும் ஏசப்பா, தாரும் ஏசப்பா. நோய் மறைவதாக. இனி எல்லாம் நார்மலாக இருக்கட்டும், நார்மலாக இருக்கட்டும். ஒரு பலவீனமும் இருக்கக்கூடாது, மயக்கம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. இன்று முதல் கர்த்தருடைய சந்தோஷம் ஒவ்வொருவர் ஆத்மாவையும் நிரப்புவதாக. கிறிஸ்துவின் சந்தோஷம் இறங்குவதாக. அது பலனாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா பிசாசின் செய்கைகளும், மந்திர சக்திகளும், எல்லா இருளின் அதிகாரமும், எல்லா விதமான பிசாசுகளின் சூழ்ச்சியும் ஒவ்வொருவர் வாழ்வில் இருந்தும் வெளியே வரட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. பிசாசின் பிடியில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். மகிமையாக அது மகிமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். வீட்டை பிடித்து வைத்திருக்கும் பிசாசுகள், குடும்ப வாழ்க்கை பிடித்து வைத்திருக்கும் குற்ற உணர்வுள்ள ஆவி, சந்தேக ஆவி, பலவீன ஆவி எல்லாம் இப்பொழுது வெளியே வருகிறது. சுகந்தி, இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இறங்குகிறது. ஆனந்த், கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. நீங்கள் செய்வதெல்லாம் இனி வாய்க்க ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தடை இருந்தது. ஆனால் இன்று கர்த்தர் ஆசீர்வாதத்தை திறந்து விடுகிறார். ஆனந்த், உங்களுக்கு ஆனந்துக்கு முன்னால் இன்னொரு பேரும் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. ஒருவர் கர்த்தருடைய ஆவியானவரால் நிரம்பி பாடும் அதிகாரத்தை, பாடும் தாளந்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது பாடவே முடியவில்லை. அந்த பிசாசுகள், அந்த பலவீன ஆவிகள் அத்தனையும் ஆண்டவர் துரத்துகிறார்.
அழகாக ஆவியினால் நிரம்பி பாட ஆரம்பிக்க போகிறீர்கள். உங்கள் மூலம் தீர்க்க தரிசனம் வரப்போகிறது. உங்கள் பெயரை கர்த்தர் எனக்கு காட்டவில்லை. கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. காதில் பாடுபடும் சிலரை பார்க்கிறேன். காதில் பாடு. கர்த்தர் அந்த காதுகளை தொடுகிறார். இந்த பிசாசுகள் மறைகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. இன்னும் வீட்டை வாங்கியும் அதை அனுபவிக்க முடியாமல் பலர் கஷ்டப்படுவதை பார்க்கிறேன். பண கஷ்டம். இன்னும் சிலர் உங்கள் பொருள்களை இழந்தது நிமித்தம் மிகுந்த துக்கத்தினால் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் துக்கத்தை எல்லாம் தீர்க்கிறார். எல்லாவற்றிற்கும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் உங்கள் வீட்டை அனுபவிக்கும்படி, குடும்பத்தை அனுபவிக்கும்படி ஆசீர்வாதத்தை உங்கள் மீது அனுப்புகிறார். கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. திலகவதி, இயேசுவின் கரம் உங்கள் மீது இறங்கினது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. ரைட் நவ மோசஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை இனி வல்லமையாக உபயோகப்படுத்த போகிறார். சின்னவன் 1000 சிறியன் பலத்த ஜாதியுமாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். சிலருக்கு உயர்வே வரவில்லை. சிலருக்கு வேலை போகும் நிலைமையில் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக கொடுக்கும் தேவன் இப்பொழுது எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாளை காலை வேலை உங்களை தேடி வரும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உயர்வு தேடி வரும்படி கட்டளையிடுகிறேன். படிப்பிலே ஞானம், பிள்ளைகளுக்கு பலன் இறங்குகிறது. சமாதான ஆவி இறங்குகிறது. இயேசப்பா, ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப சுவாமி. குடும்பத்தை ஆனந்த மகிழ்ச்சியினால் நிரப்ப சுவாமி. அத்தனை உழைப்பிற்கும் பலன் 100 இனி வரட்டும் சுவாமி. இனி வரட்டும் சுவாமி. இனி வரட்டும். அது மகிமை விளங்குவதற்காக ஸ்தோத்திரம். கூடாகுடி ஸ்தோத்திரம். இழந்தவைகள் எல்லாம் திரும்பி அவர்களுக்கு 2 மடங்கு வரட்டும் சுவாமி. வரட்டும் அப்பா. இந்த அருமையான ஊழியத்திற்காக நன்றி சுவாமி. தியாகம் 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 தான் அஸ்திபாரம் சுவாமி. இந்த தியாகத்தை அஸ்திபாரமாக வைத்து கட்டப்பட்ட இந்த ஊழியத்தை நீர் இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக பெருகச் செய்வதற்காக நன்றி 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 சுவாமி. நன்றி இயேசப்பா. பாஸ்டர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நீடித்த ஆயுளையும் சமாதானமான நாட்களையும் சகல விதத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பாக்கியம் பெற்றிருப்பதை காணும் நாட்களையும் தந்து கனம் பண்ணும் சுவாமி. பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இன்னும் நிரந்தரமான ஒரு பெரிய விசாலமான இடத்தை ஊழியத்திற்கென்று தாரும் சுவாமி. தாரும் ஏசப்பா. கஷ்டமில்லாமல் அதை கடன் இல்லாமல் சுதந்திரிக்க அருள் புரியும் சுவாமி. அடுத்த முறை நாங்கள் வரும்பொழுது அந்த இடத்திலே உம்மை ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. தேவதூதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். Yes, the angels will do everything for you. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் தேவதூதர்களை வைத்திருப்பதை நான் காண்கிறேன். நிறைவான பலனை காண்பீர்கள். அவர்கள் ஒவ்வொன்றையும் உங்களை தேடி வரும்படி கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போமா. மனதார ஸ்தோத்திரிப்போமா. இப்பொழுது போதகர் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆசீர்வாதத்தை கூறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக எங்களுக்காக, எங்கள் குடும்பத்தினருக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருமையான பாஸ்டர் ஜெபம். அவர்கள் தேசம் முழுவதும் அவர்கள் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த நாட்கள் கர்த்தர் இதுவரை வழி நடத்தின இம்மானுவேலர் அவர்களோடு கூட இருந்து இந்த மாதிரி வழி நடத்தும்படியாக, அவருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணும்படியாக, செய்கிற ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தை பொறுப்பெடுக்கும்படியாக, பிள்ளைகள் மேலே சந்ததி மேலே ஆசீர்வாதம் இருக்கத்தக்கதாக எல்லாரும் வாயில திறந்த பிதாவிடத்தில் ஜெபம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பிள்ளைகளை நீ ரட்சித்து ஆண்டவரை இந்த வரங்களை கொடுத்து உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் பயன்படுத்தி வர நம்முடைய தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை காலம் வழி நடத்தின இந்த இம்மானுவேலர் இனிமேல் நீங்கள் வழி நடத்துவீங்க. இது வேற பூர்வதான காலங்கள் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான காலமாய் உங்களுடைய பிள்ளைகளை இருக்க போகிறபடினால உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்த அந்த கிருபையினால நாள் வரை நீர் வழி நடத்தி வந்த இந்த இம்மானுவேலர் இனிமேலும் உங்களோட பிள்ளைகளை நீர் வழி நடத்தி உங்களுடைய சித்தம் முழுவதையும் நீங்கள் செய்து முடிக்க போகிறபடினால உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு கிருபையாய் உங்களோட பிள்ளைகளை இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை நீர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறபடினால ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய ஊழியர்களே ஆண்டவரே இந்த சொற்ப நேரத்துக்குள்ளும் இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இடத்தை நீர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சு தீர்க்க தரிசனங்களினாலும் வரங்களினாலும் நீ செய்து வச்ச எல்லா காரியத்துக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதம் எடுக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர்.
உற்சாகமா நாங்கள் எல்லாரும் கைகளை தட்டி நன்றி செலுத்தோம். தேங்க்யூ வெரி மச். அப்படி ஆசை